எரேமியா அதிகாரம் 39. யூதா அரசன் செதேக்கியா ஆட்சியேற்ற 9ஆம் ஆண்டு 10ஆம் மாதத்தில் பாபிலோனிய மன்னன் நேபுகத்நேசர் அவனுடைய எல்லா படைகளோடும் எருசலேமுக்கு எதிராக வந்து அதை முற்றுகையிட்டான். செதேக்கியாவின் 11ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 9ஆம் நாள் நகர மதிலில் ஒரு திறப்பு உண்டாக்கப்பட்டது. நேர்கள் சரேட்சர், சம்கூர், நெபோ, சர்செக்கிம், ரப்சாரிம், நேர்கள் சரேட்சர், ரப்மாகு உள்பட பாபிலோனிய மன்னனின் தலைவர்கள் அனைவரும் உள்ளே புகுந்து நடுவாயிலில் அமர்ந்தார்கள். யூதாவின் அரசன் செதேக்கியாவும் போர் வீரர் அனைவரும் அவர்களை கண்டவுடன் அரச பூங்காவின் இரு மதில்களுக்கிடையே அமைந்த வாயில் வழியாக இரவோடு இரவாய் நகரை விட்டு வெளியேறி அராபாவை நோக்கி தப்பி ஓடினர். ஆனால் கல்தேய படையினர் அவர்களை பின்தொடர்ந்து எரிகோ சமவெளியில் செதேக்கியாவை பிடித்து ஆமாத்து நாட்டின் ரிப்லாவில் பாபிலோனிய மன்னன் நேபுகத்நேசரிடம் கொண்டு சென்றார்கள். மன்னன் அவனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினான். பாபிலோனிய மன்னன் ரிப்லாவில் செதேக்கியாவின் புதல்வர்களை அவன் கண்முன்னே கொன்றான். மேலும் யூதாவின் தலைவர்கள் அனைவரையும் கொன்றான். அவன் செதேக்கியாவின் கண்களை பிடுங்கிய பின் விலங்கிட்டு அவனை பாபிலோனுக்கு இழுத்து சென்றான். அரச மாளிகையையும் மக்களின் வீடுகளையும் கல்தேயர் தீக்கிரையாக்கினர். எருசலேம் மதில்களையும் தகர்த்தெறிந்தனர். மெய் காப்பாளரின் தலைவர் நெபுசரதான் நகரில் எஞ்சி இருந்த மக்களையும் தம்மிடம் சரணடைந்திருந்தவர்களையும் பாபிலோனுக்கு நாடு கடத்தினார். ஆனால் யாதுமற்ற ஏழைகளை மெய் காப்பாளரின் தலைவர் நெபுசரதான் யூதா நாட்டில் விட்டு வைத்ததோடு திராட்சை தோட்டங்களையும் வயல்களையும் அவர்களுக்கு வழங்கினார். பாபிலோனிய மன்னன் நேபுகத்நேசர் எரேமியாவை குறித்து மெய் காப்பாளரின் தலைவர் நெபுசரதானுக்கு கொடுத்த கட்டளை: இவரை கூட்டிக் கொண்டு போய் நன்கு கவனித்துக்கொள். தீங்கு எதுவும் அவருக்கு செய்யாதே. அவர் விருப்பப்படியே அவரை நடத்து. மெய் காப்பாளர் தலைவன் நெபுசரதான், அரசவையோர் தலைவன் நெபுசஸ்பான், ரப்சாரிம், நேர்கள் சரேட்சர், ரப்மாகு உள்பட பாபிலோனிய மன்னனின் தலைவர்கள் அனைவரும் ஆள் அனுப்பி காவல் கூடத்தினின்று எரேமியாவை கூட்டி வந்தனர். வீட்டுக்கு அவரை அழைத்து செல்லும்படி சாப்பானின் பேரனும் அகிக்மாவின் மகனுமான கெதலியாவிடம் அவரை ஒப்படைத்தனர். எனவே அவர் மக்களிடையே வாழ்ந்து வந்தார். எரேமியா காவல் கூடத்தில் இன்னும் அடைப்பட்டிருக்கையில் ஆண்டவரின் வாக்கு அவருக்கு அருளப்பட்டது: நீ போய் எத்தியோப்பியரான எபேது மெலேக்கிடம் சொல், இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: இந்நகருக்கு எதிராக நான் கூறியிருந்தவற்றை நிறைவேற்றுவேன். நன்மையை அல்ல, தீமையே வருவிப்பேன். அந்நாளில் இவை உன் கண் முன்பாகவே நிகழும். ஆயினும் அந்நாளில் நான் உன்னை விடுவிப்பேன் என்கிறார் ஆண்டவர். நீ யாரை குறித்து அஞ்சுகிறாயோ அம்மனிதர்களிடம் நீ கையளிக்கப்பட மாட்டாய். நான் உறுதியாக உன்னை உயிரோடு காப்பாற்றுவேன். நீ வாளால் மடிய மாட்டாய். உன் உயிரே உனது கொள்ளை பொருளாய் அமையும். ஏனெனில் நீ என்னில் நம்பிக்கை வைத்துள்ளாய் என்கிறார் ஆண்டவர்.